கொண்டு சென்ற இயேசு பாலன் முன்பாக பணிந்தனரே. சின்ன சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மண்ணை மறி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண்தூதர் இசைந்து பாட. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண்தூதர் இசைந்து பாட. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மண்ணை மறி பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மண்ணை மறி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்தே பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்தே பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். மார்கழி குளிரில் மாளிகை குடிலில் மன்னவன் வந்தாரே. மேய்ப்பர்கள் ஞானிகள் தூதர்கள் வணங்க தேவன் வந்தாரே. மார்கழி குளிரில் மாளிகை குடிலில் மன்னவன் வந்தாரே. மேய்ப்பர்கள் ஞானிகள் தூதர்கள் வணங்க தேவன் வந்தாரே. ஜீவன் தந்து நம்மை மீட்க விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார். ஜீவன் தந்து நம்மை மீட்க விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார். கன்னிமரி மாநகர பொல்லனை வீதியில் கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்தே பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஆதியில் வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தாரே. மேதினில் மாந்தர் பாவத்தை போக்கிட மீட்பர் வந்தாரே. ஆதியில் வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தாரே. மேதினில் மாந்தர் பாவத்தை போக்கிட மீட்பர் வந்தாரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கர்த்தரிவரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கர்த்தரிவரே. விண்ணை விட்டு மண்ணில் வந்த சின்னஞ்சிறு பாலகனை போற்றி பாடி துதிப்போம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்தே பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இலங்கை தேசத்தில் இருந்து ஸ்ரீலங்காவிலே திருகோணமலை பட்டணத்தில் இருக்கிறதான என்னுடைய தேவம்பின் சபை சார்பாக ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் இந்த நேரத்திலே உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகெங்கும் எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து வேதத்திலே பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை தியானம் பண்ண போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோள்களின் மேலே இருக்கும். அவருடைய நாமம் என்ன என்பதை குறித்து இந்த ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர முன்பதாகவே ஏசாயாவிலே அவருடைய நாமத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய நாமம் அதிசயமானவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமமே அதிசயமானவர். வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது யோபு எழுதிய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறவர் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக ஆண்டவரினுடைய வாழ்க்கையில, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய தொழில்ல, என் வியாபாரத்துல, ஏதோ ஒரு காரியத்துல நீ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாளிலும் நீங்கள் அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்கிறதான அதிசயம், அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் வளர்ந்து அவருடைய ஊழிய நாட்கள்ல பார்க்கும் பொழுது அவர் அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். மரித்தோரை எழுப்பினார், தண்ணீரை ரசமாக்கினார், திமிர்வாதக்காரர்களை சுகமாக்கினார், பல வியாதிஸ்தர்களை இயேசு சுகமாக்கி அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதே இயேசு அவர் மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம், எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் அதிசயம் செய்ய வேண்டும் என்று. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டாயம் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்துகிற காரியம், வேதம் சொல்வது நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவர் நோக்கி அமர்ந்திருக்கிற பொழுது, ஆண்டவர் நோக்கி காத்திருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆகவேதான் அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமான தேவன் என்று. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள், அதே நேரத்திலே அடுத்ததாக சொல்லப்படுது, அவர் ஆலோசனை கர்த்தர். என கருமையானவர்களே, இந்த உலகத்துல பலர் பல ஆலோசனைகளை கேட்டு, எந்த ஆலோசனைகளை கேட்டு செய்தாலும் சிலவில் அதனுடைய முடிவு நமக்கு ஜெயமாக மாறாது, அது தோல்வியாகவே சிலவழில் மாறிவிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமான தேவன்.
சொல்லுங்க ஆமென். அவர் ஆண்டவர் நமக்கு ஆலோசகனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒருவேளை யோசிப்பீங்க, எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல ஒரு தகப்பன் இல்லையே, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு தாய் இல்லையே, ஒருவருமே இல்லையே, யார் கேட்டாலும் அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆலோசனை சொல்றாங்க. மனுஷனுடைய ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவனுடைய ஆலோசனை எல்லாமே தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற நேரம் எல்லாம், ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற நேரம், ஆவியானவர் அவங்களுடைய நல்ல ஆலோசனையிலே அவர்களை நடத்துவார். அவர்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, எல்லா ஆலோசனைகளும் இந்த சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே போல அவருடைய நாமத்தை குறித்து பார்க்கும் பொழுது 3வது சொல்லப்படுது, அவர் வல்லமையுள்ள தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடையவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மரியாள் ஒரு வாழ்த்துதலை பாடும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்னவாம், லூக்கா 1:49 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனால் கூடாதவைகளை எல்லா காரியங்களையும் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அவர் வல்லமை உடையவர் மகிமையானவளை செய்வார். பிரியமானவர்களே, உங்களுடைய சொந்த முயற்சிகள்ல, உங்களுடைய சொந்த பிரயாசங்கள்ல நீங்க அநேக காரியத்தை செய்திருக்கலாம். அநேக காரியத்துக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனா ஒன்றுமே சரிவராம இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவமானது செய்கிறவங்களுடைய தகப்பன். அவர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையான காரியத்தை செய்வார். மனுஷனால கூடாதது தேவனால எல்லாம் கூடும். யாமென கருமையானவர்களே, வேதத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. ரோமர் 4:29 சொல்லுகிறது, தேவன் வாக்கு பண்ணியதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்வது, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முடிய போதே, என் வாக்குத்தத்தம் பண்ணினது ஒன்று நடக்கலைன்னு யோசிக்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள் என்றால், வல்லமை உடையவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை ஒரு நாளும், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, நீங்க செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், அவர் வல்லமை உள்ளவர். ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நித்தியம் சதா காலமும், அதாவது 1 தீமோத்தேயு 17 சொல்கிறது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார், முதலும் முடிவுமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் நித்திய பிதாவா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எங்களையும் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். நித்தியத்துக்குள்ளே நம்மை வரும்படி நமக்கு தேவன் வழிகளை திறந்து கொடுக்கிறார். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்காக மரித்தவரோடு இருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு ஒரு நாள் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்களும் பிரவேசிப்போம், அந்த இயேசுவை காண. ஆமென். கருமையானவர்களே, அந்த தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இறுதியா நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வசனம் சொல்கிறது, சமாதான பிரபு எனப்படும். ஆம் என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மந்தையர்கள், அதாவது மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு என்ன செய்கிறாராம்? தூதர்கள் தரிசனமாகிறார்கள். அவர்கள் பயந்தாங்க, என்னடா திடீரென்று தூதர்லாம் தோன்றாங்க என்று. அவங்க சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. ஆமென். கருமையானவளே, அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதா இருப்பதாக என்று சொல்லி துதித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் காரணர், அவர் சமாதானத்தை அருளுகிறவர், அவர் சமாதானத்தின் பிரபு. என கருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே உனக்கு சமாதானம் இல்லாமல், நீ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சமாதானம் இல்லாமல், நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு தனிமையிலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பின்ன கருமையானவர்களே, உலகத்துல எந்த பொருளையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம், எத்தனை லட்சம் கொடுத்து எதையும் வாங்கலாம். ஆனால் சமாதானத்தை வாங்க முடியாது. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அவர்தான் இன்றைக்கும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் சமாதான பிரபு. ஒருவேளை நீங்கள் அநேகர் சமாதானத்தை இழக்கிற பொழுது அநேகர் தவறான முடிவெடுப்பார்கள். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இனி என்னால வாழ முடியாது, இனி எவ்வளவுதான் என்ன இருந்து ஒரு நிம்மதி சமாதானம் இல்லைன்னு அநேகர் தங்களுக்கு தாங்களே தற்கொலை மரணங்களை எண்ணுகிறார்கள். எப்படியாவது நான் மரித்து போகலாம் என்று. எனக்கு அருமையானவர்களே, நீ மரித்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. உனக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு வல்லமையுள்ளவர். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் பிறந்தது இந்த உலகம் உண்மைதான், அவர் பாடுபட்டு சிலுவைது மரித்தது உண்மைதான். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே உங்களுக்கு சமாதானத்தை தர இயேசு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதான் அந்த இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த ஜெபங்களை என்னோடு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வீடுகளில் எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிறந்த இந்த மகிமையான இந்த நல்ல நாள்ல நம்முடைய தூதர்களும் துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாட்கள் அதிசயத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் அதிசயத்துக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தினுடைய அதிசயம் நடப்பதா. வல்லமையுடைய தேவன் வல்லமையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள சமாதானத்தின் பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர் சொன்னவரே, இந்த நாட்கள் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மகிமையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களை விசேஷமாய் ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காய், சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிறேன். ஒரு தேவ சமாதானம் நீர் சொன்னீர், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உடைய சமாதானமும் உடைய சந்தோஷமும் இயேசு பிறந்த இந்த நல்ல நாட்களே உடைய வாழ்க்கையில நிறைவாய் தங்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை பார்க்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மறுபடியும் வாழ்த்துதலை இலங்கை தேசம் திருகோணமலையில் இருந்து ஸ்ரீலங்காவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 நாமங்களை கொண்ட ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிறைவாய் தங்கும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஒவ்வொரு கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அங்கே உங்களுக்கு போடப்படுகிறது, ஸ்கிரீன்ல பார்க்கிறீர்கள். ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் and God bless you. God bless you.